sir. Here. Nowadays the stars are facing high digital pressure and நீங்கள் ஒரு ஷோ வேறு ஹோஸ்ட் பண்ணுறீங்க. இந்த டிஜிட்டல் ப்ரெஷர் எப்படி பார்க்குறீங்க? ஃபேன்ஸோட வாரை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபேன்ஸ் வார் நான் எதுக்கு ஹேண்டில் பண்ணுறேன்? சினிமா வந்து ஒரு பெரிய 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 ப்ரொஃபஷன் அண்ட் விஷயம். அது வருது ஒரு பெரிய பெரிய ஸ்க்ரீன் மேலே, கரெக்ட்? அந்த ஸ்க்ரீன் மேலே வர விஷயத்துக்காக தான் இங்கே வந்து ஃபேன்ஸ் வராரு, எல்லாம் இருக்கும். தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது தியேட்டரில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார்? நான் விசில்ஸு கிளாப்பு எல்லாமே, கரெக்ட். ஸ்க்ரீனு can only show a film. Screen shouldn't react. Screen react பண்ணாது, correct? Have you seen a screen react to your whistles any time, ma'am? No. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவலுக்கு போயிட்டு அங்கே ரியாக்ட் பண்ணுறது பண்ண முடியாது. Because there is no and never will there be a clarity for the fan war who started. You will never get to the surface, you will never get to the basics. Yeah. ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் வேலை பண்ணோம், படம் பண்ணோம். இந்த சீரியஸ் ஃபிலிம் வியூவர்ஸுக்கு தான் படம் பண்ணோம். கீழே வந்து எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. தே ஷுட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். இல்லைன்னா நாங்கள் வந்து அங்கே போய் எல்லாமே இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க அது சொல்ல முடியாது. மேபி அ மேக்ஸிமம் ஒன் லைன் வி கேன் டாக், பட் ஃப்ராங்க்லி வி டோன்ட் நோ த ட்ரூத். தெர் இஸ் 1 billion interpretations of this one matter. நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் வந்து நாங்கள் வந்து படம் பண்ணோம். there's a beautiful world called cinema which has been entertaining all of you, entertaining us, and I think our job is there, not reacting to these things. I think that is not our forte also. And வேற என்ன கேட்டீங்க? எப்படி பார்க்குறீங்க இந்த ஓடிடியா டிஜிட்டல் வார், ஃபேன்ஸோட வார், சோஷியல் மீடியால ஃபேன்ஸ் இதுதான் ஃபேன்ஸ். ஐ டோல்ட் யூ மேம், ஐ திங்க் we should see the bigger picture. We shouldn't go to the ground level and talk about these things, because maximum, as I told you ma'am, we can maybe as a moral of an actor, an ethical way, we can just probably put across the line. But do you think a war begins because of us? No, it begins because of them. We can only advise, request. Maximum go down to the level of requesting, and after that I think we should put on our makeup and start working for our films all over again. My intention every morning is to entertain and make you smile, man, not make you fight. Sir, good evening sir. Guru sir, படத்துல உங்க கதாபாத்திரத்தை பத்தி சொல்லுங்க. இந்த படத்துல எல்லாருக்கும் சந்தோஷம், வந்திருக்கிற மீடியா எல்லாருக்குமே சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்து கன்னட சினிமாக்குள்ளே வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் ப்ளஸ் பிக் பாட்ஷா கிச்சா சார் கூட என்ட்ரி ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கேரக்டர் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். நீங்கள் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல காஸ்டியூம்லாம் கொடுத்துருக்குறாரு எனக்கு. ரொம்ப ஸ்டைலாக இருப்பேன், டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கும். அது வெளியே சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அது இல்லை சார். குட் ஈவினிங் சார். சார் ரைட் சார். சுரேஷ் பிக்சர் சார் கொஸ்டின். சுரேஷ் காமாட்சி சார் வந்து மாநாடு படத்துக்கு உங்களை அப்ரோச் பண்ணுன்னு சொன்னார். அது எந்த கதாபாத்திரக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ரெக்வஸ்ட் சார். ஆக்சுவலி நான் எந்த படம் பண்ணலையோ அது இங்கே இருக்காது சார். Sorry, no, not like that. I only remember the gentleman. I don't remember, and I remember speaking where எல்லாத்துமே we spoke sir, because அப்போ வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டீட்டெயில் உள்ள நான் போகல. நான் வந்து அந்த ஆள் அந்த ஜென்டில்மேனுக்குள்ள போயிட்டேன். So I remember him sir, not what he told me about the script. படத்துல ஒரு வில்லனா வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் மனசுல நிக்கிறீங்க சார். தமிழ் படங்களை இன்னும் நிறையா பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாம். மாநாடு படத்தில் நீங்கள் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மறுபடியும் அதை கேட்டேன் சார். சார் நவீன் சார். மாநாடு இல்லை. ஆமாம் சார். ஆமாம் இருக்கா? ஆமாம் சார். உங்களுக்கு என்ன கேரக்டருக்காக அப்ரோச் பண்ணாதான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆன்சர் சொல்லிட்டீங்க. அடுத்த கொஸ்டின் நவீன் சார்ட்டு கேட்குறேன் சார். இப்போ உங்களோட படங்கள் வந்து இப்போ சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஓவரில் வருது சார். மலையாளம் சார். ஆனால் வந்து பாசிட்டிவாக பண்ணுற கேரக்டருக்கு அதிக ரிவ்யூஸ், அது நிறையா
சோஷியல் மீடியாவில் வருதுங்க சார். நெகட்டிவாக ரோல் பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் கோபமாக வருது. எந்த மாதிரி கேரக்டர் நீங்கள் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க சார்? நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான கேரக்டருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு சார். உங்களோட மனசில் எந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க சார்? மனசில் ஒன்றும் இல்லை சார், நல்லா நடிக்கணும் சார். டைரக்டர் கொடுத்த கேரக்டரை வந்து 100% ஹானஸ்ட்டாக அந்த படத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி நடிக்கணும் சார். அது பாசிட்டிவ் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குன்னா ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவில் என்ன திட்டுறாங்கன்னு அதுவும் அப்ரிஷியேஷன் தானே. ஸோ ஐம் ஹாப்பி தட் வே. வந்த கதையை வந்த கேரக்டரு நல்லபடியாக ஹானஸ்ட்டாக டீமுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணுறது தான் ஐ ஃபீல் அது அது இது இங்கே என்ன எடுத்து வந்திருக்கு சார். தேங்க்யூ சார். யோகி பாபா சார் எங்கே சார்? சொல்லுங்கள் சார். நம்ம கிச்சா சார் கொடுத்து நடிக்கும் போது உங்கள் காமெடி டைமிங் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? இல்லை சார், அவரே நிறைய சொல்லி கொடுத்தாரு சார். உங்களுக்கா? ஆமாம், எனக்கு அவர் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் வேணால் டேரக்டர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் ரொம்ப நிறைய சென்சிபிளாக காமெடியாக நிறைய விஷயங்கள், நிறைய ரியாக்ஷனும் அவர் தான் சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா நம்ம வந்து தளபதி கூட அவங்க கூட எப்படி நடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இவர் அவங்க எப்படி பழகுவாங்களோ அப்படி தான் இவரோட பழக்க வழக்கம் இருந்தது. அதனால தான் ரொம்ப ஜெல் ஆகிட்டோம் ரொம்ப. அதனால் அவர் சொல்கிறது எல்லாமே ஈஸியாக நாங்கள் பண்ணோம். சாரி சார், உண்மையை சொல்லிட்டேன் விஜய் சார். ஏன்னா 2-3 ரியாக்ஷன் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அங்கே நான் தான் சொன்னேன் சார், என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே சார், தேங்க்யூ. Kicha sir, this is for you, right here, to your right, sir, right here. So we get to understand that most of the film was shot during nights, and that you shot the film in a period of 110 days, if I'm not mistaken. Am I audible, sir? Can you hear me? Yes, sir. So could you tell us a little? Just increase the volume a bit of my mic and their mic also. The monitor is a little far, you can't hear it. Yes, sir. What's the question? The question is, you worked for this film through nights on most occasions. I believe most of it has been shot through the nights, correct? For 110 days? No, sir. This is a matter of 48 hours of film. It's not one night story. Okay. And we shot a lot many days in the daytime also, because it is in the process. It's a positioning of the film. It is not only in the nights. Okay. Yeah. So tell us about the experience of shooting and the duration of the period, the number of days that you shot, and the challenges that you had while shooting at nights. So Nothing, sir. Actually, there is a very beautiful intention, and we did a lot of homework. We are talking about something. Let me put it the other way also. See, one element which everybody forgets now is it's very sweet. எல்லாரும் வந்து நான் பண்ண ஒரு ஹார்ட் ஒர்க், நான் பண்ண ஒரு கமிட்மெண்ட் எல்லாத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் இவர் எல்லாரும் சொல்கிறாரு நான் தான் டிரைவிங் ஃபோர்ஸ்னு. சார் ஆக்சுவலி இன்னொரு ஆங்கிள் கூட இருக்கு சார். அது என்னன்னா, நாங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து டெக்னீஷியன்ஷிப், ஆக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட ஒரு என்ன ஃபோர்ஸில் இருந்தாலும் சப்போஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஸ்பீடில் இல்லைன்னா சான்ஸே இல்லை சார். ஸோ ஐ திங்க் அது எதுக்கு சொன்னேன்னா, இட்ஸ் அவுட் ஆஃப் யூர் கொஸ்டின், பட் ஐ திங்க் நோபடி இஸ் மென்ஷனிங் தட், including I think it's probably the humbleness of the producers maybe that they are not talking. Sir, they have to be faster than us. In the one setல நாங்க வேலை பண்ணும் போது, from here the third set has to be getting ready, and if they are not fast, நாங்க எவ்வளவு ஸ்பீட்ல இருந்தா எல்லாம் வேஸ்ட் தானே. ஓகே, ஒரு 20 days நாங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். Then after the 21st day we have to pack up because set is not ready, our location is not ready, our actors are not ready. We have worked about 110 days out, 166 call sheets, number of about 80-90 locations, about 17-18 sets. So if I say this, now இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யஜோதி எந்த ஸ்பீட்ல இருந்தாரு. If we are in the first milestone, they needed to be in the 15th or the 20th milestone. That is how a film could go, and I think I give a lot of credit to the production house. இது வந்து ஒரு not just it is sweet, sir. All of you people said that one actor வந்து இப்படி ஒரு கமிட்மெண்ட்ல இருந்தா படம் ஃபினிஷ் ஆகுதுன்னு நான் சொல்றேன் சார். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அந்த கமிட்மெண்ட் வரணும். அது வந்து வரலன்னா சும்மா ஒரு ஆர்டிஸ்டுக்கு சொல்லி எதுவுமே. சார், ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் போத்னும். நாங்கள் ஸ்பீடில் இருக்கும் போது எனக்கு வீட்டில் உட்காந்து ஹாலிடேஸ் கொடுத்து நாங்கள் தான் சார் பண்ணுங்க போது அது நடிக்கலை. ஸோ ஐ டோட்டலி என்ஜாய்ட் திஸ் ஹோல் சிச்சுவேஷன். ஏன்னா
ஆல் ஆக்டர்ஸ் சார். இந்த நீங்க சொல்லும் போது டயர்ட்னஸ் அதுமே வரல, ஒரு ஸ்கூல் மாதிரியா போச்சு. எப்படின்னா சப்போஸ் நைட் ஃபுல் நான் வந்து வேலை பண்ணி நான் வந்து 3:30 4 o'clock வாபஸ் வரும்போது இன்னொரு பேட்ச் ஹோட்டல் கிளம்பு இருக்கு, அவர் ஷூட்டிங் இருக்கு காலையில். ஸோ we used to sit there chat, okay, you're shooting this. The two people, sir, who really worked hard in this film is the director and the DOP, sir. Rest illa, sir. At least we all actors got some rest. Our rest edukala actually. And I guess when we see such things happening in the set, everybody was smiling. Yarukku the tiredness edunga varala. But only thing we all knew, how many hours you needed rest. So everybody rested that little. Sometimes we have slept in the vanity van and just straight away gone because we could only sleep 1 or 2 hours. But I tell you, sir, it is because of such homework, such production houses, such technicians and such wonderful actors in the padam, in the speed, without any quality compromising. Because we are all talking about number of hours, number of days, no? Appadi illa, sir. Production scale enna, sir. And the scale, compromise illada ஒரு scale. இந்த few daysல எடுத்து வரணும், உள்ள போடணும், எல்லாரும் அப்படி பண்ணணும்னா I think it was a humanly unbelievable thing. அந்த செட்டில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஆக்சுவலி ஆயிருக்குன்னு. சேலஞ்சஸ் இல்லை சார். ஐ திங்க் சேலஞ்சஸ் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சேலஞ்சஸ் இருக்கணும், அப்போதான் எல்லாம் இப்படி ஆகுது. வணங்கானில் பயங்கரமாக பண்ணியிருப்பீங்க, டைலாக்லாம் பின்னி பெடலை திருப்பீங்க. இந்த படத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டைலாக் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு இருக்கா? ஏன்னா உட்காரும் போதே உங்களை சிட்டிங் உட்காரும் போதே ஹீரோயினை ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க, படத்துலையும் அதே மாதிரி இருக்குமா? என்ன நான் ஒரு விஷயத்த சொல்றேன் சார். சாரி ரஷன், லெட் மீ டாக். இப்போ நீங்க கேட்டீங்களே சார், இங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நீங்க செட்ல வரல. ஏமா உனக்கு லாஸ்ட்ல கூப்பிடுறாரு, அப்படி வரல. அதுக்கு தான் நல்லா வந்துச்சு. இப்போ நீங்க சொல்றீங்களே ஒரு விஷயம், வாங்க இது இன்டென்ஷன்ல வரல சார், ஆச்சு. கரெக்டா? அது மைண்ட்ல நீங்க வச்சுக்கீங்கன்னா, இப்படி கேட்டீங்கன்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் இது வருது. யார் மைண்ட்ல அப்படி இல்லை. செலிப்ரேஷன்ல வரும்போது செலிப்ரேட் தான் பண்ணும். Imagine now, you said, no sir, how did this work? I'll tell you, not one person in our set woke up and went to another person and said, என்ன நடந்துச்சு தெரியுமா, இதெல்லாம் ஆச்சு. யாரும் எங்களுக்கு எதுவுமே போட்டு கொடுக்கல. அது நடிக்கக்கூடாது. லவ்ல லவ் மட்டும் தான் இருக்கணும், ஹார்ட் ஒர்க்ல ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் இருக்கணும். இவர் எல்லாரும் ஹோல் ஃபில்ம் ஹோல் ஃபில்ம் ஹவ் யூ வேர் ட்ரீட்டட், ஹவ் யூ வேர் ரெஸ்பெக்டட், ஹவ் யூ வேர் செரிஷ்ட், அது பத்தி ஃபர்ஸ்ட் பேசு. இது ஏன் கொஸ்டின்? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி சார் இது முடியாது சார். ஏன் சார், வாங்க சார். ஆக்சுவலி இந்த படம் நீங்க பாருங்க, சத்யஜோதி மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. அண்ட் நம்ம சுதீப் சார் இருக்காங்க. இப்போ 2 பில்லர்ஸ் சேர்ந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஒரு விசிபிலிட்டியே வேறு மாதிரி வரும். அண்ட் இந்த படத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹீரோ ஹீரோயின், இதில் நமக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது, அது எதுவுமே யார் மைண்டுக்கும் வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ டீம் நமக்கு ஒரே ஒரு விஷன் இருந்துச்சு, மார்க் நல்லா வரணும், நமக்கு கொடுக்குற கேரக்டர் நல்லா பண்ணணும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார், உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் நீங்கள் கொடுத்த படத்துக்கு மதியம் நான் உங்கள் ப்ரொடக்ஷன் அசோசியேட் ஆக இருக்கிறது எனக்கு ரொம்ப ப்ரவுட் ஃபீலிங் சார். ஸோ இந்த மாதிரி அசோசியேஷன் இருக்கும்போது நாங்கள் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே நிற்கிறதுக்கு எனக்கு அந்த வேல்யூ இருக்கா, நான் அது பண்ணுறதுக்கப்புறம் அடுத்த படம் வரும். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பெரிய பேர் இருக்கிறாங்க, அவங்க மத்திய எனக்கு ஒரு சீட் கொடுத்துருக்காங்க, அதே எனக்கு பெரிய விஷயம்.
I see it that way. So yeah. தமிழ் சினிமாவில் வந்து ராஜமௌழி சார் கூட சேர்ந்து பெரிய லெவலில் பேசப்பட்டீங்க. தமிழ் ரசிகரை வந்து ரொம்ப வந்து கவர்ந்த வந்து ஒரு நடிகர் நீங்கள் கர்நாடகாவில் வந்து. இப்போ வந்து ராஜமௌழி வந்து பெரிய பெரிய படம் பண்ணுறாரு. அவர் கூட எப்போ இணைந்து செயல்பட போகிறீங்க, எப்போ நடிக்க போகிறீங்க? சார் வந்து ராஜமௌழி சார் அவரோட விஷன், அவருக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பண்ணுவார். ஸோ அது வந்து எனக்கு வந்த ஒரு பிளெஸ்ஸிங் சார். அந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர். அண்ட் நாட் ஓன்லி தட் சார், அந்த ஒரு படத்தில் எல்லா ஸ்டேட்ஸில் வந்த ஒரு லவ் ஆஸ் அன் ஆக்டர், அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் ஆசெட் சார். இப்போ வந்து உங்கள் ஸ்டேஜ் மேலே உட்காரும்போது அந்த ஒரு டேக் எனக்கு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த படம் போதும். நெக்ஸ்ட் எப்போ கூப்பிடுவாரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருக்கிறேனோ அது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இது உண்மை, இந்த படம் பண்ணும் அவரோட படம் பண்ணும் நான் எப்போமா லைஃப்பில் அது நான் வந்து வெயிட் பண்ணல சார். ஏவோட படம் பண்ணுறதுக்கு யாருக்கு ஆசை இருக்குது, ஏவோட படம் பண்ணுறதுக்கு யார் வந்து இருக்காரு, ஃபஸ்ட்டு லவ் அவருக்கு கொடுக்குவேன் நான். அண்ட் ஐம் டூயிங் தட் சார். சி ஃபார் எக்ஸாம்பிள் when I saw AV ஆஃப் சத்யஜோதி, எவ்வளோ பெரிய ஏவி சார் இது, என்ன அச்சீவ்மெண்ட் சார். அந்த ஏவியில் ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் என்னன்னா லாஸ்ட் டைமில் நான் இருக்கேங்க, என்னது கூட அந்த மெனு கார்டில் ஃபிக்ஸ் ஆகி போச்சு. போதும் சார். ஐ திங்க் தட் இஸ் வாட் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வேணும். போகிறேன் யார் ஆஸ் அன் ஆக்டர் சார். நான் வந்து எப்போவுமே ஒரு பெயிண்டிங் ஆக முடியாது சார். ஒரு நல்ல பெயிண்டிங்கில் ஒரு கலர் நான் அவ்வளோதான். இதுதான் சின்ன பொண்ணு.